Hey, what's up guys? இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். Let's begin. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி full screen ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. First Alight motion application move பண்ணிட்டு 16:9 ratio செலக்ட் பண்ணிட்டு create project கொடுத்துருங்க. and Alight motion application WhatsApp statusக்கு மட்டும் எப்படி create பண்றதுன்னு சொல்லிட்டு தனியா tutorial போட்டுருக்கேன். அது இந்த சேனலோட descriptionல இருக்கு. ஐ கார்ட்லயே கொடுத்திருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். and then plus symbol select பண்ணிட்டு உங்களோட background audio வந்து ஆட் பண்ணிக்கோங்க. and then உங்களுக்கு எந்த அளவுக்கு duration அந்த அளவுக்கு trim பண்ணிக்கோங்க. and then இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then வந்து ஆட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொசீஜரல் எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. and then அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Fractal ரிஜெக்ட்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. and then அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் 1ல் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then உங்களுக்கு செகண்டாக கலர் பேனல் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதோட ஒப்பாசிட்டியை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஃபுல்லாகவே போயிட்டு ஒயிட் கலர் மட்டும் விசிபிளாக இருக்கும். and then கலர் 2 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருப்பாங்க, அது ப்ளூ கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்கள் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. and then அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோவிஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை 1க்கு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. and then ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை 1.14க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. and then எவாலுவேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு தென் எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு தென் வந்து 3.25 அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த எவாலுவேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து மூவிங்கில் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கூட நீங்கள் எவாலுவேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு ஃப்ராக்டல் ரிஜெக்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து 1 கலர் வேணுன்னா கலர் 1ஓட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 கலர் மட்டும் விசிபிளாக இருக்கும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து டபுள் கலர் வேணுன்னா நீங்கள் கலர் 1 கலர் 2 இருக்கும், அதோட கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பேக்ரவுண்டுக்கு லாஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. and then வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆசிலேட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. and then ஆசிலேட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 1.91க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. and then அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னிடியூட் எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து 14 or 15க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து உங்களோட பேக்ரவுண்டுக்கு வந்து லைட்டாக அந்த ஷேக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். and then லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேவ் இருக்கும், அதை வந்து ட்ரையாங்கிளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக்ரவுண்டுக்கு எல்லா எஃபெக்ட்டுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. and then ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரொபோட்டோ ரெகுலர். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அலைட் மோஷன் ஆப்பில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதிலேருந்தே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. and then வந்து உங்களுக்கு சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. and then உங்கள் சாங்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் லிரிக்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. and then இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. and then வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வேப் எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரியோரியன்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. and then அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரியன்டேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை -2க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து எக்ஸ் பார்த்தீங்கன்னா 152க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. and then ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 15 செகண்ட்ஸ்க்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா -1க்கு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 360 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு டேர்ன் ஆகிட்டு தென் வந்து நார்மலான டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் லைட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு RGB ஸ்ப்ளிட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை 10க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஆனால் இப்போ பேக் வந்துடுங்க. தென் வந்து எண்ட் கீ ஃப்ரேம் எங்கே ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணிங்களோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மூவிங் எஃபெக்ட் வந்து எது க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 360 டிகிரிக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த எஃபெக்ட் வந்துடும். தென் வந்து லாஸ்ட்டாக முடியும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜூம் இன்னில் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். பிகாஸ் வந்து நெக்ஸ்ட் அப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இந்த கண்டினியூஷனாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அந்த மூவிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கொடுக்குறோம். அண்ட் தென் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஈஸிங் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஃபர்ஸ்ட்டு சர்க்கிளை வந்து ரைட் சைட் கார்னரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் சர்க்கிளை வந்து லெஃப்ட் சைடில் நான் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கனோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூவிங்கே இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஈஸிங் எஃபெக்டில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து பேக் வந்துடுங்க. அண்ட் இந்த எஃபெக்டோட லாஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் கலர் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இல்லை 45க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பாசிட்டி மாதிரி. அண்ட் அதை வந்து ஒரு 90 அது மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு போதும். அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு டூப்ளிகேட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் ஆகிடும். அண்ட் தென் டூப்ளிகேட் பண்ண லேயரை ஜஸ்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பண்ண மாதிரி உங்களோட டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சில லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுன்னா ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ கீ ஃப்ரேம் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும். தென் இப்போது எல்லா டெக்ஸ்ட்டுக்கான லிரிக்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஜஸ்ட் செகண்டாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பீங்களா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை ஃபுல்லாக இரேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன லிரிக்ஸ் வேணுமோ அந்த லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 360 டிகிரி எஃபெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை ப்ளே பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் டெக்ஸ்ட் இருக்கும், அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டராக வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பண்ண மாதிரி உங்கள் டெக்ஸ்ட்டுக்கான லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை பேக் வந்துட்டு உங்களோட லிரிக்ஸ் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு போங்க. அண்ட் தென் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் அந்த சேனல் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா லிரிக்ஸுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் உங்களோட பேக்ரவுண்டில் அந்த ரிஜெக்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டென்சிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து லைட்டாக விசிபிளாக இருக்கும். அண்ட் தென் ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறமா ஆரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.